வணக்கம். டெல்லி பாம் பிளாஸ்டை பற்றின மிக பெரிய எக்ஸ்ப்ளோசிவான ஒரு அப்டேட்டுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். டெல்லியில் நடந்த பாம் பிளாஸ்ட் ஒரு சாதாரணமான பாம் பிளாஸ்ட் கிடையாது. ஒரு மிகப்பெரிய அளவில் போர் போன்ற சிச்சுவேஷனை உருவாக்குவதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். ஒரு டெலிகிராம் குரூப் அமைக்கப்பட்டது. டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒயிட் காலர் டாக்டர்ஸ், பட்டதாரிகள், கிராஜுவேட்ஸ், மாஸ்டர்ஸ் அவர்களை அதில் இணைத்திருக்கிறார்கள். இந்த தாக்குதல் தரையில் மட்டுமல்ல, விமான வழியாகவும் இந்த தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி 2 நாட்களுக்கு முன்பு ஃபெயில் ஆகியிருக்கிறது. என்ன நடந்தது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு ஹாரிஃபிக் டெல்லி பிளாஸ்டுக்கு பின்பு ஆகாய வழியாக நெருப்பு மலைகள் கொட்டியிருக்கும். அப்படி இந்தியன் ஏஜென்சிஸ்கள் சரியான நேரத்தில் அதை சரிபார்க்கவில்லை என்றால், வெளிவந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ்கள் டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதில் டைவர்ட் செய்யப்பட்டது. அருகே இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் இருக்கு. காரணம் என்ன? அனைத்தையும் நீங்கள் பார்க்க போறீர்கள். காரணம், இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் சிக்னல், அதாவது ஜிபிஎஸ் சிக்னலை ஹேக் செய்து விட்டார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் என்று நீங்கள் பாருங்கள். ஜிபிஎஸ் என்றால் ஒரு ஃப்ளைட்டிற்கு கண்கள் மாதிரி. எந்த இடத்திற்கு நீங்கள் போகணும், வரணும், அந்த வழி எப்படி, ஹைட் எவ்வளோ, டிஸ்டன்ஸ் எவ்வளோ, உங்களுடைய விமானத்திற்கும் இன்னொரு விமானத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி எவ்வளோ, அனைத்தையுமே எடுத்து காட்டக்கூடிய கருவி தான் ஜிபிஎஸ். அந்த ஜிபிஎஸ் சிக்னலை ஹேக் செய்திருக்கிறார்கள். இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் வழியாக வரக்கூடிய ஏராளமான இன்ஃபர்மேஷன் தவறுதலாக பைலட்ஸ்களுக்கு போக தொடங்கி இருக்கிறது. என்ன நடந்தது அனைத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள் கடந்த 30 நாட்களாக. இதனால் பொருளாதார ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதையும் தாண்டி எங்களுடைய வியூஸ்கள் போகாததால் எங்களுடைய உழைப்பு வீணாகி வருகிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயம்தான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இதை தாண்டி இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிட்டாலே போதும். இந்த சேனலை, இந்த வீடியோவை இரண்டையுமே காப்பாற்றலாம். அதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே எழுதி இருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். ஜிபிஎஸ் சிஸ்டம் எந்த அளவில் ஹேக் செய்யப்பட்டது, அந்த கதைக்கு நான் உங்களுக்கு கூட்டிச் செல்கிறேன். நவம்பர் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி 2 நாட்களுமே இந்த அட்டெம்ப்ட் நடந்தது. அட்டெம்ப்ட் என்ன? அதை ஹேக்கே செய்து விட்டார்கள். பைலட்களுடைய சுதாரிப்பால் மட்டுமே இந்த மிகப்பெரிய தாக்குதல் காப்பாற்றப்பட்டது. மாலை 7 மணி அளவில் திடீர்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா பைலட்களுடைய அந்த ஸ்கிரீனில், ஏர்கிராஃப்ட் பொசிஷன், காக்பிட் ஸ்கிரீனில் தவறான இமேஜஸ்கள் வர தொடங்கி இருக்கிறது. லேண்டிங், எந்த ஏர்போர்ட்டை நீங்கள் பார்த்திருக்க வேண்டுமோ அந்த லேண்டிங் இடத்தில் அவர்களுக்கு லொகேஷன் மாற்றி காட்டுது. இது ஏர்போர்ட் தான் என்று அவர்கள் தரையிறங்க போகும்போது டிஸ்டன்ஸும் தவறாக காட்டியிருக்கிறது. பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு தெரிகிறது இது ஏர்போர்ட்டே கிடையாது, இது ஒரு ஃபீல்டு, விவசாய நிலம். அப்போது அந்த பைலட் சுதாரிக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் இந்த விமானம் கிராஷ் ஆகியிருக்கும். உடனடியாக பைலட் சுதாரித்து இந்த ஜிபிஎஸ் பேஸ்ட் ஆட்டோ மெசேஜிங் சிஸ்டத்தை தவிர்த்துவிட்டு மேனுவல் பொசிஷனிங் சிஸ்டத்திற்கு மாறியிருக்கிறார்கள். அதாவது ஒட்டுமொத்த ஃப்ளைட்டை ஜிபிஎஸ் வழியாக கண்ட்ரோல் செய்யவில்லை, ஒட்டுமொத்த ஃப்ளைட்டை மேனுவல் வழியாக டைவர்ட் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள் பைலட்ஸ்கள் களமிறங்கிய உடனேயே இந்த விஷயத்தை ஏடிசியிடம் கொண்டு போய் கூறி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் அனைத்து நபர்களுமே அலர்ட்டில் போய் இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஆய்வை தொடங்கியிருக்கிறார்கள். இது 6ஆம் தேதி நடந்த சம்பவம். 7ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை இதே விஷயம் நடந்திருக்கிறது. ஏடிஎஸ் கொடுத்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள், இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஏடிசி ஆட்டோமேட்டிக் மெசேஜிங் ஸ்விட்ச் சிஸ்டம் AMSS கொடுத்த தகவல், ஃப்ளைட் ஆப்ரேஷன்
கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. இந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 800க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ்கள் டெல்லியை நோக்கி வரக்கூடிய ஃப்ளைட்கள், ஏன்னா ஜிபிஎஸ் தான் வேலை பார்க்கலையே, ஜிபிஎஸ் சிக்னல் தான் அவங்க ஹேக் செய்து விட்டார்களே. அப்போது எந்த விமானம் டெல்லி ஏர்ஸ்பேஸிற்குள் வந்தாலும் அது கிராஷ் ஆக வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா பைலட்களுடைய அந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய தகவலை தவறாக காட்டியிருக்கிறது. எந்த இடத்தில் ஏர்போர்ட் இருக்கணுமோ அந்த இடத்தில் காட்டாமல் வேறொரு இடத்தில் காட்டியதாக அந்த தகவல் வந்தது. அதனால் சுதாரித்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி சார்ந்த நபர்கள் 800க்கும் மேற்பட்ட டொமெஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்களை டீலே செய்திருக்கிறார்கள். ஆர் அந்த அனைத்து ஃப்ளைட்ஸ்களையுமே ஜெய்ப்பூர் இல்லை மற்ற இடங்களுக்கு டைவர்ட் செய்திருக்கிறார்கள். இதில் 20க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ்கள் கேன்சலும் ஆகியிருக்கிறது. அதாவது டெல்லியிலிருந்து பறக்கவும் முடியவில்லை, இறங்கவும் முடியவில்லை. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஏர்போர்ட்டுடைய ஆப்ரேஷன் சரிபார்ப்பதற்கு நேரம் பிடித்திருக்கிறது. இந்த அனைத்து விஷயமுமே ஜிபிஎஸ் உடைய ஹேக்கிங்னால் நடந்த சம்பவம். ஏடிஎஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இந்த சம்பவத்தை பற்றின ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்கிறார்கள். டெல்லி ஏர்போர்ட் மிகப்பெரிய அளவில் டார்கெட் செய்யப்பட்டது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எக்ஸ்போர்ட் அவர்களுடைய வார்னிங்கும் வெளிவந்திருக்கிறது. ஃபாரின் ஹேண்ட், அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வெளிநாட்டு சதி, வெளிநாட்டிலிருந்து இந்த சதி நடந்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த இன்ஃபர்மேஷன் இதற்கு மேல் மிகவும் கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு புரிய வரும். ரெனவுண்ட் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் அசோசியேட்டட் வித் செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய தகவலை கொடுத்திருக்கிறார்கள். சிவிலியன் சிக்னல், அதாவது சிவிலியன் ஏர்கிராஃப்டில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ், இந்த ஜிபிஎஸ்ஸிற்கான மிகப்பெரிய டேம்பரிங் பாசிபிள். அமெரிக்காவில் இருந்து தான் இந்த ஜிபிஎஸ் டெக்னாலஜியெல்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஜிபிஎஸ் சிக்னலை மிக தெளிவாக அதை காப்பி செய்யலாம். அதே மாதிரி பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும். அதனால் அதை காப்பி செய்யக்கூடிய ஒரு புதிய டெக்னாலஜியை இந்த ஹேக்கர்ஸ்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள். இந்த சஸ்பிஷன், அதாவது யார் இந்த ஹேக்கிங்கை செய்திருக்காங்க நீங்கள் பார்த்தீர்கள்னா வெளிநாட்டிலிருந்து இந்த ஹேக்கிங் நடந்திருக்கிறது. ஒரு சில ஃபாரின் கவர்மெண்ட்டும், அது பாகிஸ்தானாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு நாடு இதற்கு பின்னாடி இருந்திருக்கிறது. கேசஸ் ஆஃப் டேம்பரிங் வித் ஜிபிஎஸ் சிவிலியன் ஏர்கிராஃப்ட் இன் த கண்ட்ரி ஹாவ் இன்க்ரீஸ்ட். சிவிலியன் ஏர்கிராஃப்ட்கள் அதோடைய ஜிபிஎஸ் டேம்பரிங் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. கடந்த 3 மாதத்தில் மட்டுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா டிஜிசிஏ வெளிவிட்ட ரெக்கார்ட் படி 465 இதே போன்ற ஃபேக் சிக்னல்ஸ்கள் கொடுத்திருக்கிறார்கள். முக்கியமாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் அம்ரித்சரில் பறக்கக்கூடிய இந்த விமானங்களில் இந்த இன்சிடென்ட் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. அமெரிக்கா ஒரு புதிய ஜிபிஎஸ் சிக்னலை டெவலப் செய்து வருகிறார்கள். ஜிபிஎஸ் 3 சிக்னல், இது என்கிரிப்டட் மோடில் இருக்கிற காரணத்தால் இது இன்னும் அதிகமாக செக்யூர்டாக இருக்கும். இது போன்ற தவறுகள் நடக்காதபடி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை பற்றி ஒரு ஆழமான மீட்டிங் நேற்று நடந்தது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் NSAன் ஆஃபீஸில். இதில் ஏராளமான ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஏஜென்சிகள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ்கள் அனைத்து நபர்களையுமே கூப்பிட்டு இதை பற்றி ஒரு அப்டேட்டை இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா 7ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி நடந்த ஒரு மிகப்பெரிய ஹேக்கிங், ஜிபிஎஸ் ஹேக்கிங், அதனால் பாதிக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆட்டோமேட்டிக் மெசேஜ் ஸ்விட்ச் சிஸ்டம் AMSS கொடுத்த தகவல் மற்றும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ATC கொடுத்த தகவல் படி 12 மணி நேரம் 6ஆம் தேதி அதிலிருந்து தொடங்கி அடுத்த நாளும் இந்த சிச்சுவேஷன் இருந்திருக்கிறது. 800க்கும் மேற்பட்ட டொமெஸ்டிக் மற்றும் இன்டர்நேஷ்னல் ஏர்கிராஃப்ட் டிலே ஆகியிருக்கிறது, கேன்சல் செய்திருக்கிறார்கள் அல்ல டைவர்ட் செய்திருக்கிறார்கள். இந்த கிளிச் 6ஆம் தேதி காலை 9 மணிக்கு தொடங்கியிருக்கிறது. அடுத்த நாள் இரவு 9:30 மணி அளவில், அதாவது 6ஆம் தேதி காலையில் தொடங்கி அடுத்த நாள் 7ஆம் தேதி தான் இதற்கான
ரெக்டிஃபிகேஷன் நடந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் 48 மணி நேரம் வரை பொறுத்திருந்து அனைத்து சிஸ்டமே சரியாக வேலை பார்ப்பதாக அவர்களுக்கு அந்த அப்ரூவல் கிடைத்ததுக்கு அப்புறம் தான் இப்போது இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து விமானங்கள் சாதாரணமான முறையில் பறக்க தொடங்கியிருக்கிறது. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா had informed on Friday evening that AMS system is active and now working properly. வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த சிஸ்டம் சரியாக வேலை பார்ப்பதாக அந்த தகவலை கொடுத்திருக்கிறார்கள். ஃப்ளைட் ட்ராக்கிங் சிஸ்டம் ஒரு வெப்சைட் இருக்குது, ஃப்ளைட் ரெடார் 24. இதன்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு விமானமும் 50 நிமிடங்கள் வரை தாமதமாக களமிறங்கி இருக்கிறது அல்ல பறந்திருக்கிறது. மும்பை, போபால், சண்டிகர், அமிர்த்சர் மற்றும் டெல்லி இந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. இண்டிகோ, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ், ஸ்பைஸ் ஜெட் மற்றும் அகாசா ஏர்லைன்ஸ் இந்த அனைத்து ஏர்லைன்ஸ்களுமே தன்னுடைய பேசஞ்சர்ஸ்களுக்கு இந்த தகவல்களை கொடுத்து வந்திருக்கிறார்கள். அதாவது தாமதமாகிறது, டெக்னிக்கல் இஷ்யூ. பட் டெக்னிக்கல் இஷ்யூ என்னவென்றால் இந்த ஜிபிஎஸ்ஐ இவர்கள் ஹேக் செய்து விட்டார்கள். 6ஆம் தேதி இந்த சம்பவம் நடக்கிறது. 7ஆம் தேதி இந்த சம்பவத்தை ட்ராக் செய்கிறார்கள். 10ஆம் தேதி டெல்லியின் ரெட் ஃபோர்ட்டில் பாம் பிளாஸ்ட் நடக்கிறது. அப்போ இந்த கனெக்ஷனை நீங்கள் பாருங்கள். ஜம்மு காஷ்மீர்லேருந்து குட்காவ் வரை இந்த கனெக்ஷன் தொடங்கி இருக்கிறது. குட்காவிலிருந்து டெல்லி எப்படி அந்த வாகனம் விற்கப்பட்டது, எப்படி வந்தது, அந்த வாகனத்தில் எப்படி அமோனியம் நைட்ரைட் வந்தது, எப்படி டெட்டோனேட்டர் வந்தது, எப்படி எக்ஸ்ப்ளோசிவ் வந்தது, அதுவும் மிலிட்ரி கிரேட் எக்ஸ்ப்ளோசிவ் இருந்ததாக கூறியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த தாக்குதலில் 13 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான குற்றவாளி தீவிரவாதி டாக்டர் உமர். அந்த நபருடைய படங்களை நீங்கள் நேற்றிலிருந்து பார்த்து வருகிறீர்கள். டாக்டர் உமருடைய தகப்பனாரை புல்வாமாவிலிருந்து டிடெயின் செய்திருக்கிறார்கள். உமரை பற்றின மற்ற தகவல் இந்த நபரிடமிருந்து கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். கைது செய்யவில்லை, டிடெயின் செய்து விசாரித்து வருகிறார்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஏராளமான ஏஜென்சிகள் இதில் இன்னும் ஆழமாக வேலை பார்த்து வருகிறது. ஹரியானா, ஃபரீதாபாத், உத்தரப்பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் ஏராளமான ரேட்ஸ்கள் போடப்பட்டது. அந்த ரேட்ஸ்களில் எத்தனை நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் அதை பற்றின ஒரு பட்டியலும் நாங்கள் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறோம். மீண்டும் ஒருமுறை அந்த கைது செய்யப்பட்ட நபர்களுடைய பெயரை மட்டும் நான் படித்து விடுகிறேன், நீங்களே கேட்டுவிடுங்கள். எந்த விதமான ஒயிட் காலர் தீவிரவாதிகள் இப்போ இந்தியாவை தாக்குவதற்காக தயாராகிவிட்டார்கள் என்று. டாக்டர் முசுமில் ஷக்கீல் இந்த நபர் வீட்டில், ஃபரீதாபாத்தில் இந்த நபர் வீட்டில் 360 கிலோ ஆர்டிஎக்ஸ் மற்றும் 2563 கிலோ அமோனியம் நைட்ரைட் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சப்ஸ்டன்ஸ் தான் பிளாஸ்ட் சைட்லிருந்து ஏஜென்சிகள் எடுத்திருக்கிறார்கள் சாம்பிளாக. டாக்டர் அதில் அஹமத் சஹரன்பூர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த நபர். இந்த நபர் கையில் ஜெய்ஷே முகமதுடைய போஸ்டர்ஸ்கள் இருந்திருக்கிறது. டாக்டர் ஷஹீன் சயீத் இந்த நபருக்கு ஜெய்ஷே முகமதுடைய உமன் விங் பெண்கள் கையில், ஜெய்ஷே முகமதிற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய பெண்கள் கையில் அசால்ட் ரைஃபிளை கொண்டு போய் கொடுப்பதற்கும் மற்றும் அவர்களுக்கு கார் ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கும் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். தாரிக் அஹமத் மலிக் சம்பூரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஒரு பேங்க் செக்யூரிட்டி எம்ப்ளாயி. ஆமிர் ரயீத் மீர் மற்றும் உமர் ரஹீத் இந்த 2 நபர்கள் இந்த காரெல்லாம் வாங்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். ப்ரெக்யூரிங் த கார், செகண்ட் ஹேண்ட் கார் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். டாக்டர் சஜாத் அஹமத் மொலா புல்வாமாவை சார்ந்த இந்த நபர். மௌல்வி இர்ஃபான் அஹமத் வாகா இந்த நபர் தான் இந்த ஒட்டுமொத்த பாம் பிளாஸ்டருக்கான மாஸ்டர் மைண்ட் என்று கூறியிருக்கிறார்கள். இவர்தான் ஒரு மௌல்வி. இந்த நபர் தான் மற்ற படித்த பட்டதாரிகளை ஒரு வலையில் சிக்க வைத்து அவர்களோட பிரெயின் வாஷ் செய்யக்கூடிய வேலையை இந்த நபர் தான் பார்த்திருக்கிறார். டாக்டர் பர்வேஸ் அன்சாரி, ஜமீர் அஹமத், மௌல்வி இர்ஃபான் அஹமத் மற்றும் 4 லேப் டெக்னீஷியன்களை அல் ஃபலா யூனிவர்சிட்டி, ஃபரீதாபாத்தில் இருக்கு அல் ஃபலா யூனிவர்சிட்டியிலிருந்து கைது செய்திருக்கிறார்கள். இதை தாண்டி ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து ஆரிஃப் யாசர் மற்றும் மக்சூதை கைது செய்திருக்கிறார்கள். இதுவரை வெளிவந்த தகவல் இதுதான். தயவு செய்து தவறான தகவலை, வதந்திகளை
பரப்பாதீர்கள், நம்பாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தயவு செய்து பகிருங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் எடுத்து காட்டக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் செக்யூர்டான சோர்சஸ்கள் வழியாக எங்களுக்கு வந்த செய்திகள். இதை தாண்டி இந்த விஷயத்தை பற்றி வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நாங்கள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்து வருவோம். அதனால் இணைந்திருங்கள். இதையும் தாண்டி பீகாரில் நடந்த தேர்தல், அதில் நடந்த தில்லுமுள்ளுக்கள், அங்கே இருந்து வெளிவந்த எக்ஸிட் போலை பற்றி ஏராளமான வீடியோ ஸ்டோரிஸ் இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். இணைந்திருங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகே இருக்கக்கூடிய யூபிஐடி வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.